ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பிப்ரவரி 3ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை காலையில் பார்த்தீங்கன்னா ரூ. 80 அதிகரித்த நிலையில் இப்போ மதியம் 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஸோ எவ்வளோ வரைக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோட விலை இன்று காலையில் கிராமிற்கு ரூ. 80 அதிகரிச்சிருந்ததுங்க. சவரனுக்கு ரூ. 640 அதிகரிச்சது. 22 கேரட் 1 கிராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ரேட் ரூ. 14,030 இருந்ததுங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா கடையில் ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதியம் 1:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை மீண்டும் நல்லாவே அதிகரிக்க தொடங்கியிருக்குங்க. காலையிலேயே நம்மளுக்கு ஒரு 300-400 கிட்ட அதிகரிக்க வேண்டியது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருந்ததன் காரணமாக நம்மளுக்கு அந்த அளவுக்கு அதிகரிக்கல. ஆனால் அதையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் மீண்டும் நல்லாவே அதிகரிச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் ரேட் சேஞ்ச் பண்ணல. ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில எல்லாம் ரேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடையில் கிராமிற்கு ரூ. 200 அதிகரிச்சிருக்குதுங்க. ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளுக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 14,030 இருந்தது இல்லைங்களா? அப்போ கடையோட ரேட்டு பார்த்தோம்னா ரூ. 13,910 இருந்ததுங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா கடையோட ரேட் 22 கேரட் 1 கிராம் ரூ. 14,110. 22 கேரட் 1 கிராம் பார்த்தீங்கன்னா கடையோட ரேட் வந்து ரூ. 14,110. அதாவது கிராமிற்கு ரூ. 200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து ரூ. 15,404 அப்படின்னு சொல்லி கடையில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்வரோடைய ரேட்டில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே ரூ. 280 தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடையில் மலபார் கோல்டு, இந்த ஜிஆர்டி, ஸோ இது மாதிரி கடையில் ஆன்லைன்லாம் வந்து ரேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கடையில் இந்த ரேட் தான் இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தற்பொழுது ஆன்லைனில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் ரேட் வந்து 2 மணிக்கு இல்லைன்னா வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கிட்ட வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது சர்வதேச லெவலில் மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்குங்க. 5,000 அவுன்ஸை வந்து நம்மளுக்கு கட் ஆச்சுன்னா மீண்டும் நல்லாவே அதிகரிக்கக்கூடும். ஸோ அதுக்கு இன்னொரு 80 அவுன்ஸ் மட்டும் தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அதிகரிச்சுட்டு மறுபடியும் வந்து குறையுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி 1:15க்கே வந்து ரேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல எல்லாம். ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று இந்த 1 மணிக்கெல்லாம் 13,490 சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு லோ போச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடி வந்து 13,740 சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமே ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா 14,030 அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நேற்றே. தற்பொழுது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு ரூ. 80 வந்து மட்டும்தான் அதிகரிச்சிருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மாலை மீண்டும் ஒரு ரூ. 200 வந்து அதிகரித்த மாதிரி வந்து இப்போது கடையோட ரேட் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மாலை வந்து மார்க்கெட் ரேட் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்களும் நல்லா யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சராசரி மதிப்பு ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப லோவும் போகாமல் ரொம்ப ஹையும் போகாமல் இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்மளால யாருனாலையும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் வந்து குறையிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.